வணக்கம். இந்த வீடியோல இப்போ நமக்கு திடீர்னு வேலை இழப்பு ஏற்படுது. அதனால நமக்கு மாதம் வருகின்ற வருமானம் நின்று போகுது. அப்படின்னா அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி நம்மளோட ஃபைனான்ஸை நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பணம் சம்பந்தப்பட்ட பணம் சேமிப்பு, பண முதலீடு, மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் சேலஞ்சஸ், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இன்னுமே நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நமக்கு திடீர்னு வேலை போகுது, நம்மளுக்கு இந்த மாதம் வருகிற சம்பளம் வராது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் 10 டிப்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஜாப் நமக்கு போகுது அப்படின்னா ஒரு ரொம்பவே நல்ல உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த COVID-19 அப்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுச்சு. அப்போது நான் நினச்சி பாருங்கள், திடீர்னு நம்ம நினச்சி பார்க்காத ஒரு சிச்சுவேஷனில் திடீர்னு வேலை போகுது அப்படின்னு நமக்கு சம்பளம் வராது அப்படின்னா நம்ம அந்த டைம் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். அதை ஒரு ஜாப் லாஸ் ஃபண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போதே ஒரு சிறிய தொகையை நம்ம தனியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சிடணும். அதை எக்காரணத்தை கொண்டும் எதுக்குமே நம்ம செலவழிக்கக்கூடாது. இந்த அமௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த மாதிரி திடீர்னு வேலை போகுது, நமக்கு வருமானம் வராது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்மளோட அத்தியாவசிய செலவுகள்லாம் கண்டிப்பாக நிற்காது, அது இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கணும். அது ஒரு 6 மாதத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வேலை இல்லாமல் இருக்கிறோம், வருமானம் இல்லாமல் இருக்கிறோம், அந்த நேரத்தில் நம்மளுக்கு நிறையாவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். எப்படி நம்ம செலவுகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற நேரத்தில் நமக்கோ அல்லது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு ஆல்ரெடி இருக்க ஸ்ட்ரெஸ்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி மெடிக்கலுக்கும் செலவு பண்ணுற ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் நமக்கு சேரும். அப்போது அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதனால எங்கள் கம்பெனியில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா எப்போ நமக்கு வேலை போகுதோ அதோடு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸும் ஸ்டாப் ஆயிடும். அப்போ எப்போவுமே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தனியாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வருமானம் நிற்கிது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த மாதத்துக்கான இஎம்ஐ பே பண்ணணும். இப்போ நமக்கு வருமானம் இல்லை அப்படின்னா நம்மளால் எப்படி இஎம்ஐ பே பண்ண முடியும்? ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தில் நம்ம மாட்டிக்குவோம். அதனால தான் நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் அதை இஎம்ஐயில் வாங்காமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதுக்கான காசை சேர்த்துட்டு அதை வாங்கணும். நாலாவது டிப் என்ன அப்படின்னா, இப்போது இஎம்ஐயை கண்டிப்பாக நான் அவாய்ட் பண்ணணும். அப்படியே நம்மளால் அவாய்டே பண்ண முடியலை, கண்டிப்பாக இஎம்ஐயில் தான் ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் அந்த இஎம்ஐ உங்களுக்கு வர்ற வருமானத்தில் 30% மேலே உங்களோட இஎம்ஐ இருக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ மாதம் 30,000க்கு மேலே கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அடுத்தது 5வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாதத்தில் இருக்கிற செலவுகள் ப்ளஸ் நம்மளோட மாத இஎம்ஐ இது எல்லாமே சேர்த்து உங்கள் வருமானத்தில் ஒரு 70% உள்ளதான் இந்த எல்லாமே இருக்கணும். இந்த செலவுகளும் இஎம்ஐயுமே சேர்த்து அதுக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் போக விடக்கூடாது. அடுத்தது 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வருமானத்தோட 70% நம்ம செலவுகளுக்கும் இஎம்ஐக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அந்த மீதி 30% கண்டிப்பாக நம்ம சேமிப்பாக மாற்றி வைக்கணும். அதை சேமிப்பாகவும் மாற்றணும், அதே இதை ஒரு முதலீடாகவும் மாற்றி வைக்கணும். கண்டிப்பாக அந்த 30% எப்போவுமே சேவிங்ஸ் தான். அது என்னோட சம்பளம் இல்லை அப்படின்னே நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடணும். அது என்னோட சேமிப்புக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு. அப்போ தான் அந்த சேமிப்பு பணம் நமக்கு பிற்காலத்தில் வேலை இல்லாமல் இருக்கும்போது, வருமானம் இல்லாமல் இருக்கும்போது கண்டிப்பாக கை கொடுக்கும். அடுத்தது 7வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 30% நம்ம வருமானத்தில் சேவ் பண்ணிக்கிட்டே வரோம்.
அப்போது அந்த சேமிப்பு எப்படிப்பட்ட சேமிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேமிப்புக்கு லிக்விடிட்டியும் இருக்கணும், ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கணும். சரி, இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா இப்போது நம்ம ஒரு சேமிப்பை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம்னா அது வந்து இடையில வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு மட்டும் பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போது நீங்கள் எல்ஐசி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த என்டோமெண்ட் பாலிசினா நீங்கள் மாதம் பே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்கள் என்னால் பே பண்ண முடியாது அந்த சிச்சுவேஷன் வரும்போது அப்போது இதுவரைக்கும் நீங்கள் பே பண்ண காசு கூட நம்ம கையில் வராது. அப்போ இதுக்கு வந்து இது ஃப்ளெக்சிபிள் கிடையாது. ஆனால் அதே இது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இடையில வந்து பாஸ் பண்ணி வைக்கலாம், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியான ஆப்ஷன் இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் உங்களோட சேமிப்பு. அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி இருக்கணும். அதாவது திடீர்னு எனக்கு வந்து அந்த எமர்ஜென்சி காசு வேணும், எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறேன், அந்த காசை எடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு எனக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கணும். அதை உடனே நான் கேஷாக மாற்றுற மாதிரி இருக்கணும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கீங்க, லேண்டு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அதை வந்து விற்றுட்டு அந்த காசாக மாற்ற முடியாது. ஆனால் அதே இது ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லைனா எஃப்டிலேயோ போட்டு வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக அந்த கேஷ் எடுத்து உங்களோட எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 8வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்போவுமே நம்ம வந்து ஒரு இன்கம்மை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து பேசிவ் இன்கமும் இருக்கணும். அதாவது இப்போது நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா இன்னொரு ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸோ அல்லது வேறு ஏதோ பார்ட் டைம் வேலையோ அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து இப்போ நம்ம குடும்ப தலைவர் மட்டும் வேலைக்கு போகிறோன்னா அந்த ஒய்ஃபும் வந்து ஏதாவது வேலை பார்க்க ட்ரை பண்ணும். அப்படி இல்லைனா வீட்டில் இருந்தே வந்து ஒரு டியூஷனோ அல்லது ஒரு குக்கிங்கோ அல்லது டெய்லரிங்கோ ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்து அந்த ஒரு இன்கமும் இருந்தால் தான் வந்து ஒரு ஆளுக்கு வேலை போகும்போது இன்னொரு ஆளோட சம்பளம் வந்து குடும்பத்துக்கு வந்து உதவும். அடுத்தது 9வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டேபிளான ஒரு வேலையில் இருந்துகிட்டே இருக்கோம், ஒரு நார்மலான ஒரு நல்ல ஒரு சம்பளம், டீசெண்டான சம்பளம் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நிலமையில் இன்னொரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது, ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் அதில் வந்து ரொம்ப நிறையாவே சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல ஒரு ஸ்டேபிளான வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி புது கம்பெனிகளுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அதில் வந்து இனிஷியலாக நல்லா அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா ப்ராஃபிட் வந்தால் தான் வந்து உங்களை வந்து நீண்ட காலம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்ம புது கம்பெனிக்கு போகிறோன்னா நல்லபடியாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த ஜாபும் நமக்கு ஸ்டேபிளாக இருக்குமான்னு பார்த்துட்டு தான் வந்து நம்ம மாறணும். கடைசி 10வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து வேலை இழப்பு நடக்குது அப்படின்னா அதுக்கான காரணத்தை வந்து நம்ம ஆராயணும். அதாவது நம்மக்கிட்ட வந்து ஸ்கில்ஸ் எதுவும் குறையுதா, நம்ம மேலே எதுவும் தவறு இருக்கா, நம்ம ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்ததுனால தான் வந்து நமக்கு ஜாப் போச்சா, இல்லைன்னா கரண்ட்டாக மார்க்கெட் சிச்சுவேஷனே அந்த மாதிரி தான் இருக்கா. உதாரணத்துக்கு COVID-19 டைம், அந்த டைம் வந்து உலகமே வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தனால தான் வந்து நிறையா பேருக்கு வேலை போச்சு. அப்போ என்ன மாதிரி காரணத்தினால எனக்கு வேலை போயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்மளை திருத்திக்கணுமா, நம்மளோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும். சரி, இப்போது இந்த வீடியோவில் பார்த்த 10 டிப்ஸும் வந்து திடீர்னு நமக்கு வேலை போகுது, வருமானம் நிற்க போகுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து நம்மளால் எப்படி நம்மளோட ஃபைனான்ஸ் வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். உங்களோட சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.